பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். நம்ம பரலோகம் போவதற்கான வழியும் வாசலும் இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, இந்த பூமிக்குரியவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா, பரலோகம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லி மனிதர்களை வஞ்சிக்கிறார்கள். நரகம் என்பதும் கிடையாது. இந்த பூமியை விடவா நரகம் இருந்து விட போகுது? ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால், ஒரு மனிதனுக்கு சூனியம் வைக்கப்பட்டால், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனால், ஒரு குடும்பத்தில் ஒரு இழவு விழுந்தா அதுவே அவங்களுக்கு நரகமாக மாறி விடுகிறது. ஒரு பணமே இல்லாமல், வீடே இல்லாமல் தரித்திரத்தில் வாழ்கிறவர்கள் இந்த பூமியிலே நரக வாழ்க்கையை அனுபவித்து விடுகிறார்கள். இதுதான் நரகம், இதுதான் பரலோகம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு பூமிக்குரியவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம வேதத்தை அறிந்திருக்கிறபடினால நமக்கு எது வழி எது வாசல் என்பது தெரியும். இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவர்தான் எல்லாமே, அவர்தான், அவரே வழி. எங்க நம்ம பரலோகம் போவதற்கு அவரே வழி. எப்படி நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? இப்போ பரலோகம் போகணும்னா பிதாவின் இடத்துல போய் எப்படி ஜெபிக்கணும்? நம்ம ஜெபமே முதல்ல போகணும். நம்ம வருகையில் போவோம். அதற்கு முன்பதாக நம்மளுடைய ஜெபம் பரலோகம் போகணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஜெபம். அந்த ஜெபத்தில் போய் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நல்ல பிதாவே என்று முதல்ல பிதாவிடத்துல போயிட்டு ஜெபத்தை முடிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்துல மட்டும்தான் இயேசுகிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய பிரசங்கத்தையே, நம்மளுடைய விண்ணப்பத்தையே கர்த்தரிடத்துல வைக்க முடியும். அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு வாசலும் கூட. அவர் மூலமா தான் நம்ம போக முடியும். அது இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. ஏன்னா நான் தான் வழி, நான் தான் அவங்களுக்கு வாசல். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல நீங்க ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் 9வது வசனம் வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இது எது சொல்லுகிறது? உள்ளும் புறம்பும். உள்ளும் என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தையும், புறம்பும் என்பது உலகத்துக்குரிய ஜீவியத்தையும் குறிக்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்படுவான் எப்படி? வாசல் வழியா, அவரே வாசல், அவர் வழியா உட்பிரவேசிக்கிறவன் அவன் என்ன பண்ணுவானா, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான். அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? மிகவும் செழித்து இருக்கும் இல்லையா? நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்புகிறோன்னு உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ இந்த பூமியில நம்ம பரலோகம் போகணும்னா நமக்கு வழி யாரு? இப்ப நம்மளை அழைத்து கொண்டு போவதற்கு யார் வருகிறா? முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ ரகசிய வருகையா இருந்தாலும் நடுவானத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் உட்கார்ந்து தூதர்களை அனுப்பி நம்மளை போகும்போது அவர்தான் நம்மளை கூட்டி செல்லுகிறார். அவர்தான் வழி, அவர்தான் வாசல். நம்மளை அழைத்து செல்பவரும் அதே போல பகிரங்க வருகை வரும் பொழுதும் அவரும் தூதர்களும் எக்கால சத்தத்தோடு ஆரவாரத்தோடு பூமிக்கு வந்து பிசாசின் கிரியைகளை அழித்து தன்னுடையவர்களை அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போவதே யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கு வாசல் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். சில நேரங்கள்ல பிசாசு என்ன பண்ணுவானா, அப்படியே ஆண்டவர் பேசுற மாதிரியே பேசுவான். நம்மள வேறு விதமா திசை திருப்ப பார்ப்பான். நம்மளுடைய சிந்தைகளை கர்த்தரே பேசுகிறவன் சில நேரத்தில் நம்ம ஏமாந்து போயிடுவோம். எப்படி ஏமாறுவோம் தெரியுமா? கர்த்தர் பேசிட்டாருப்பா, நான் இதை செய்யணும், ஆனால் அது பேசினது கர்த்தராக இருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்டதான சிந்தைகள் கர்த்தர் கொடுக்குறவர் அல்ல. அவன் என்ன பண்ணுவான்? மனுஷனுக்கு வந்து உலகத்துக்கு பிரகாரமாக யோசிக்க வைப்பான். அது கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை கிடையாது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சாத்தான் பேசுறானா கர்த்தர் பேசுறாரான்னு தெரியாம சாத்தானுக்கு செவி கொடுத்து ஏமாந்து விழுந்து போவது உண்டு. இதே யோவான் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவதற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அந்த ஆத்துமாவை கொள்ளை அடிக்கிறதுக்காக சாத்தான் என்ன பண்ணுவான்னா கர்த்தரை போல பேசுவான். நம்மளை பயன்படுத்துகிற ஒரு யுக்தி, சாத்தானுடைய யுக்தி. அப்படிதான் வஞ்சிக்கிறவன். அவனை வஞ்சித்து நமக்கு ஒரு வாசலை தேர்ந்தெடுப்பான், நரக வாசல். எனவே அது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம இருப்போமானால் அவருடைய வாசல், அவரே வழி, அவரே வாசல், அவர் கூட அழைத்து செல்பவரும் அவரே. பரலோகத்துக்குள்ள நுழைந்து போகிறதுக்கு அவர்தான் வாசல். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் தான் நமக்கு வாசல். அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு
போக முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருங்கள். வழியும் வாசலும் ஆகிய கர்த்தர் வரும் வரைக்கும் எல்லாரும் ஆயத்தமாய் காத்திருப்போம். சீக்கிரமாய் கர்த்தர் வருவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எத்தனையோ பேர் ராஜா இந்த ஒரு ரகசியம் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பிசாசின் சத்தமா தேவனுடைய சத்தமா என்று தெரியாமல் வாழுகிற எத்தனையோ பேர் உண்டு. அவர்களோடு பேசும், கிரிய செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.